ചേട്ടാ ഇവിടെ സോവ സുഖം. എവിടെ ലൈവാ? എവിടെ ഇരിക്കீங்க ലൈവോட സുഖം. ഇവിടെ சௌக்கியம். போய் சௌக்கியம் தானே நாட்டுக்கு போய் வந்தா போய் வந்து எப்போ ஒரு மாதம். ஒரு மாதம் ஆயா 4 மாதம். அடிமை ஆயிட்டமோ டீக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று சுகர் போடல, வித்தவுட் சுகரில் தான் பிளாக் டீ ஒன்று போட்டுட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விளாக். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? காலையில் வந்து ஆஃபீஸ் டியூட்டி கிடையாது, மேடத்தை கூட்டி கொண்டு போய் காஃபி ஷாப் ஒன்று எக்ஸைட் 7ல் ஃபீனிக்ஸ் மால் ஒரு சூப்பர் மார்க்கெட் அது, அங்கே இறக்கி விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். வீட்டில் ஒரு டியூட்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஓனர் ஃபோன் பண்ணார், கஃபீல், வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கிளம்பி மலிக்ஃபாத் ரோடு பக்கத்தில் வந்துட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து இன்றைக்கி வந்து டியூட்டி கிளம்புனதே, டியூட்டிக்கு போகல, அந்த பையனை மட்டும் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு காஃபி ஷாப் வர்றதுனால டைம் 9 மணிக்கு தான் கிளம்புனாங்க. நேற்று இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் டியூட்டி, அதனால லேட் ஆகிடுச்சு. இப்போ கவில் எப்பயுமே வந்து ஒரு 9 மணிக்கெலாம் வந்து 9-9:30க்கெலாம் மார்க்கெட் போகிறதா இருந்தாலும் சரி, யாரையா பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, அந்த டயத்துக்கு கிளம்புவார். இப்போ அது மாதிரி வீட்டில் கிளம்பியிருப்பார் போல். ஃபோன் அடிச்சு மேடம் ஃபோன் அடித்து அவங்க மகிட்ட பேசுனாங்க, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. 40-45 நிமிஷம்னு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து லேட் ஆகிடுச்சு, டிராஃபிக்கு போயில. இந்த மலிக்ஃபாத்துமே வந்து டிராஃபிக்லாம் இருக்குது, இந்த ரோடுமே. இப்போ வீட்டுக்கு போனது வந்து வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணாமல் கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போகணுமா, தங்கச்சி வீட்டுக்கு. போனவுடனே கால் பண்ண வேண்டியது தான், கால் பண்ணால் வந்துடுவாங்க, ரெடியாக தான் இருக்காங்க. நம்மளும் ஓகே தான், காலையில் எல்லாமே சாப்பாடு பழத்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கிளைமேட்டும் சரியில்லை, ஃபுல்லாக வந்து புழுதி காற்றா அடிக்குது. நைட்டெல்லாம் பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. காலையில் இருந்துச்சு, வண்டியெல்லாம் பார்த்தா சரியான புழுதி, வண்டி பூரா. அவர் துடைக்கலாம் இல்லை, அப்படியே எடுத்து ரன் பண்ணவுடனே தூசியெல்லாம் பறந்துச்சு. சாயங்காலம் துடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பூரா இப்படி தான் இருக்குமா என்னென்னு தெரியல கிளைமேட்டு. கபிலை கூட்டிக்கிட்டு ஒரு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன். எந்த ஏரியானா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நூரா காலேஜ் இருக்குது, இந்த ரோட்டுக்கு அங்கிட்டு. நூரா ஜாமா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். காலேஜ் தான் அது, லேடிஸ் காலேஜ் ஃபுல்லாகவே அந்த ஏரியாவில் எங்கிட்ட ஆப்போசிட்டில் இங்கே இருக்கேன். இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. முந்தா நாள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாங்க, இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க, வீட்டில் போய் பார்க்கணுன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இறக்கி விட்டுட்டு நான் எங்கள் பக்காலாவில் போய்ட்டு ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கேன். இவ்வளோ கேலேஜி ठीक பாகிஸ்தானுக்கார ஒரே ஹோட்டலில் வேலை வைக்கிறார். இந்த ஹோட்டல் இருக்கிறதுல இங்கே வேலை வைக்கிறவங்க உள்ளே போகலாமா பார்க்க. என்ன ஜூஸ் குடிக்கலாம் வெயிலுக்கு? சொன்ன மாதிரி வெயில் வந்து இன்னும் கொஞ்சம் மாறிடுச்சு. அப்படியே கிளைமேட் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சா, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மாறிடுச்சு கிளைமேட்டு. ஆரஞ்சு, ஆப்பிள் 100%, நோ ஆட் சுகர் ஆட் பண்ணாது. ஏன்னா போகிறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா எப்படி இருந்தாலும் அப்புறம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு ஏதாவது வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் போகலாம். காலையிலையும் இதெல்லாம் கேக்கு மாதிரி இருக்குது, இதெல்லாம் வாங்கிட்டு கன்டினியூ பண்ணுறேன். வாங்கியாச்சு, ஜூஸும் கேக்கும் வாங்கினேன். இங்கிட்டு நல்லா அவுட்ரு ஏரியா கொஞ்சம் காற்று அடிக்குது, ஆனால் காற்று வந்து வைக்க இந்த வண்டி சவுண்டெல்லாம் இங்கிட்டு இல்லை, கொஞ்சம் குறவு. ஏன்னா இங்கிட்ட அவுட்ரு வந்தாச்சு, அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ஏரியா பூராமே. வண்டிக்கு வந்துட்டான், வண்டியில் தான் இருக்குது. வெளியில் நிற்க முடியல, காற்று வந்து வைக்க, சரியான வைக்க காற்றா இருக்குது வெளியில். இங்கிட்டு ஃபுல்லாக இந்த பில்டிங் வந்து 2 வாடகை கொடுக்குற பில்டிங் தான். ஃபுல்லாமே வந்து பிளாட்டாக அப்படியே வாடகைக்கு விட்டுருப்பாங்க, பிளாட்டாக.
எவ்வளவு கூலிங்காக குடிச்சிடமா கொஞ்ச நேரத்துக்கு நல்லாயிருக்கும், மறுபடியும் ஓனருடைய மருமக வீட்டு டிரைவர் வந்திருக்காரு, கேரளாக்காரரு. வர்றாரு, பார்ப்போம் இருக்காரு. அந்த சேட்டா அப்புறம் அந்த சோவா எப்படி எப்படி இருக்கீங்க? எப்படி போய் சௌக்கியம் தானே? நாட்டுக்கு போய் வந்தேன். போய் வந்தேன். எப்போ? ஒரு மாதம் ஐயா. 4 மாதம். இப்போ முடிஞ்சல, லீவ் முடிஞ்சு வந்தியல்ல? லைவாண்ணா ஏதே யூடியூப்பு எதாண்ட. இப்போ நான் அங்கே தான் வந்து எடுத்துகிட்டு வந்து மேடத்தை, உங்கள் மேடத்தோடைய அம்மாவை எடுத்துகிட்டு வந்தேன் நான் அயர்மலி பக்கத்தில் வந்து. சேட்டா வந்தார் இல்லையா, அவரோடய பேசிகிட்டே வந்துட்டேன். பேசிகிட்டு இருந்தவொடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கபில் வந்தாங்க. கூட்டு வந்து விடும்போது வீட்டில் வந்து 12 மணி ஆச்சு. 12:30 மணி அவன் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு காலைல ஃபீனிக்ஸ் மார்க்கெட்டில் மேடத்தை இறக்கி விட்டு வந்தேன் இல்லையா, அவங்க வர சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இப்போ டைம் வந்து 2 மணி ஆகுது. வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு டாக்ஸி பிடிச்சி வந்துட்டாங்க போல். இப்போ இங்கேருந்து அந்த பையன், சின்ன பையன் ஸ்கூலில் இருப்பான், பால்வாடி ஸ்கூலில், அங்கன்வாடி ஸ்கூலில், அவனை கூப்பிட போகிறதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. அதான் கிளம்பி வந்துட்டேன். அவங்க வீட்டுக்கிட்டேயும் பக்கத்தில் கால் பண்ணி சொன்னோம்னா வருவாங்க. அந்த உடனே போயிட்டு அந்த பையனை போய் கூப்பிட்டு வர்றதான் வேலையை நினைக்கிறேன். மேடத்துடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் ஜாமான்கள்லாம் கொடுத்து விட்டாங்க, வண்டியில் இருக்குது. இதை எடுத்து கொடுத்துட்டு காய்கறி கடைக்கு வேறு போகணும். அங்கே போயிட்டு என்ன வாங்கணும்னு தெரியல, கால் பண்ண சொல்லியிருக்காங்க. போயிட்டு கால் பண்ண வேண்டியதாங்க. இது என்னன்னே தெரியல, சரியான வெயிட். இது ஒரு 5-6 கிலோ இருக்கும் போல் இந்த பையில் இருக்குது. இதை கடைக்கு வந்துட்டேன். பேரிச்சம்பழத்தை பார்த்தீங்களா, எத்தனை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. இந்த பார்த்து அத்திப்பழம் பார்த்தீங்களா, இப்போ தான் வருது, கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. பேரிச்சம்பழம் இது ஒன்று வாங்க சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு. அவ்வளோ ஒன்று டேஸ்ட்டு பார்ப்போம், சூப்பராக இருக்கும். வேலை பழம் இல்லை, வாங்கியாச்சு. அப்போ வந்து வண்டி லாக்கில் வேறு இருக்குது. ரிமோட்டு வேலை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டியில். சாவி ஒரு பக்கம் தான் போடலாம், இந்த பக்கம் மட்டும், அங்கிட்டு போட முடியாது. இது நேற்று இந்த கபிலோடைய பேரன் நேற்று இந்த கீபோர்டு வாங்கும்போதே நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், சின்ன பையன்ட்ட, கேம் விளாட்ற கீபோர்டு வேணும் அப்படின்ட்டு வாங்கினான். அவன்கிட்ட சொன்னேன், வேணாண்டா சரியில்லை, பார்க்கும்போது தெரியுது அது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. 70 ரியால் இது ஒன்று அந்த கீபோர்டு. இப்போ என்னைக்குன்னா திருப்பி கொண்டு ரிட்டர்ன் பண்ணுவான். இதுக்கு தான் அந்த பில்லை நேற்று நான் பில்லே வாங்கி வைக்க சொன்னேன். தெரியும் எப்போயுமே ரிட்டர்ன் ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு பில்லையும் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ கொண்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசு வாங்கினேன். என்ன சொல்கிறான்னு தெரில, ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க, கேஷ் இல்லைன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. நேற்று வந்து ஏடிஎம் கார்டில் தான் பே பண்ணேன். ஏடிஎம் கார்டில் பே பண்ணாலும் காசு சேஞ்ச் கொடுத்துருவாங்க. போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. இங்கே தான் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது கடை. கீபோர்டு வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. தெரில, மேடம் சொன்னாங்க பேசணும் அப்படின்ட்டு. ஃபோன் எடுத்து கொடுத்தேன், பேசினாங்க. ஸோ ஓகே எடுத்துக்கிட்டாங்க, ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. காசு இப்போ இல்லை, நைட்டு 12 மணிக்கு வாங்க, இல்லாட்டி நாளைக்கு வர சொல்லி 9 மணிக்கு சொல்லியிருக்காங்க. நான் நாளைக்கே வரேன் 9 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு கிளம்பி வந்துட்டேன். அது நைட்டில் 12 மணிக்கு போய் அந்த காசை வாங்க போய் நிற்கிறது. சாயங்காலம் 5 மணி 5:30 மணி ஆனாலே மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டீ காஃபி ஆகும் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக மைண்டு அப்படியே போயிடுது அது பின்னாடியே. அதோடு தான் என்ன வேலை இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு ஒரு டீ காஃபியை போட்டு குடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இல்லாட்டி வெளியில் போகும்போது கடையில் ஒன்று வாங்கி குடிச்சிட்டோம்னா மைண்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அடிமை ஆகிட்டோமோ டீக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது ஒன்று சுகர் போடல, வித்தவுட் சுகரில் தான் பிளாக் டீ ஒன்று போட்டுட்டு குடிச்சிட்ருக்கேன். இப்படியே எங்கிட்ட பக்கத்தில் வந்து பேரிச்சம்பழம் இருக்குது, தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பழம். அதில் தான் சுகருக்கு எடுத்து ஒரு பீஸு 2 பீஸு எடுத்து அப்பப்போ லைட்டாக சாப்பிட்டுக்கிறது. சுகர் அப்படி வெறும் சுகர் இல்லாமல் ரொம்ப நேரம் சாப்பிட முடியாது டீயை. அப்போ லைட்டாக அந்த மாதிரி பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா தேவைப்படாது, சீனி போட வேண்டியது அவசியம் இருக்காது.
மசூதிக்கு வந்து நிற்கிறேன். 5 மணிக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனேன். 6 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கு வந்து நிற்கிறேன் பிக்கப் பண்ணுறதுக்காக. பின்னாடி பார்த்தீங்களா கிளைமேட்டு சூப்பராக இருக்குல்ல, எனக்கு பின்னாடி இதில் பார்க்குறதுக்கு. இது வந்து கார்டன் பின்னாடி பெரிய பெரிய பேரிச்சம்பழம் மரமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து காயெல்லாம் பழம்லாம் எதுவுமே இல்லை. இதில் வந்து பூ வரும்போதே வெட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா நிறையா வந்து கீழே விழுந்து அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி இடத்துல வந்து பழங்கள் வந்து பழுக்க விட மாட்டாங்க. பூ வரும்போதே வெட்டி எடுத்துருவாங்க அது எல்லாத்தையும். அப்படி தான் இந்த மரங்கள் எல்லாமே பெரிய மரங்கள் எல்லாமே. அங்கெல்லாம் சின்ன பசங்க கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, லேடிஸ் எல்லாம். அதனால தான் அங்கிட்ட போய் உங்கள்கிட்ட காட்ட முடியல. பார்க்குறதுக்கு இருக்கு பாருங்க. இது வெயிலும் இருக்க வெக்கையாகவும் இருக்குது அதிகமாக. அதனாலே வந்து ஆளுகள்லாம் கம்மி. இப்போதும் பள்ளிக்கு வர்ற ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்திருக்காப்புல. நைஜீரியா தான் அவர் நினைக்கிறேன். நைஜீரியாக்காரரு. கேஃபாலே குவைஸ் அந்தல்ல சொல். இவங்கெல்லாம் வந்து மேடத்தோடைய ஃப்ரெண்டு வீட்டில் உள்ள டிரைவருங்க. வாரத்தில் 2 நாள் ஏதாவது ஒரு பள்ளியில் வந்து மீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் 2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட்டிங்லேயே போகும். நமக்கு பக்கத்தில் இருக்கிறனால விட்டுட்டு போயிடுவேன். இவங்களாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்து வர்றவங்க இங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க. கடைக்கு வந்திருக்கேன். ப்ரெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. பக்காலாக இருக்குது, வாங்கிட்டு வர்றேன். நல்லா போயிட்டு இங்கே இருக்குதில்ல ப்ரெட்டு. அவங்க சாப்பிட்ற ப்ரெட்டு வேறு தேடணும். எல்லா நேரமும் கிடைக்காது. கிடச்சிச்சின்னா ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். இது எஸ் இது தான் டேட்டு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகே, கிடச்சிருச்சு. எல்லா நேரமும் கிடைக்காது இந்த ப்ரெட். இங்கே வாங்கியாச்சு. ப்ரெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன் 3 பேர். ஹாய் போலோ. हाय कैसे எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. போயிட்டுருக்கேன் அப்படியே வாக்கிங் தான். போயிட்டு முடிச்சிட்டோம். இதோட போயிட்டு வந்து தூங்க வேண்டியதான். 2 டீம் முடிஞ்சிச்சு இதோட. ஓகே பாய், குட் நைட்.